மாணவர்கள்லாம் வருவாங்க. மாணவருக்கு நீ என்ன செய்திருக்க அவங்க வரைக்கும் நான் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் என்ன பண்ணிடுவேன் இன்னைக்கு வரை என்ன செய்திருக்கீங்க? உயிரிய மசிலுக்கு சமன் சொல்லுங்க சார். ஏதோ நான் திடீர்னு ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்ட ஒரு கட்சி என்ன நீ தூர குப்பை தொட்டி மாதிரி தூக்கி போட்டுட்டீங்களே. எம்ஜிஆருக்கு இப்படிதான் பிரச்சனை வந்து எம்ஜிஆர் நீயும் ஒன்னா 2.5 வயசுல அப்பா இழந்தவன் அனாதே வந்து நின்னவன் தெரு தெருவா அலைஞ்சவன். அனாதே மட்டும் இல்ல சார், கஞ்சிக்கு சாப்பாட்டு வழியில பிச்சை எடுத்திருக்கிறாரு. தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் நிற்பேன். ஒருத்தன் போடுறான் நீ கிழிப்பா அப்படின்ட்டு ஒருத்தன் போட்டிருக்கான். ஆனா அதை செய்ய மாட்டான், சும்மா வந்துருவேன் நான் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன். என்ன பண்ணுவேன் இன்னைக்கு வரை என்ன செய்திருக்கீங்க? 42 பேர் செத்த உடனே எப்படி போய் அப்படி அடிச்சு 100 மைல் ஸ்பீட்ல ஓடுறீங்க அவ்வளவுதான் தெரியும். அப்போ தவறான வழிகள், தவறான சிந்தனை, ஃபேக் ஐடி, தவறான நியூஸ்கள். உங்க குடும்பம் பிரிஞ்சுதா? உங்க குடும்பத்தை கட்டி காத்தோம். நான் இருக்கிறத உங்க குடும்பம் பிரிஞ்சுதா? அப்போ சரி அவங்கள ஒரு நல்ல இடத்துல வச்சு மீட் பண்ணா, ஒரே இடத்துல வச்சு மீட் பண்ணா நல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த ஏற்பாடு. இவ வேற எந்த பந்தாவோ அதுக்கு இதுக்கும் இல்லை. என் நண்பர்கள் என் கூட பயணப்பட்டவர்கள், பத்திரிகை நண்பர்கள். நம்ம இந்த இடத்துக்கு நிற்கிறோம்னா அதுக்கு காரணம் நானும் ஒரு பத்திரிகையாளர் இருந்ததுதான். அது எல்லாரும் பேரையும் நான் சொல்லணும். இங்க இருக்கிற இந்த அத்தனை பேர், இப்ப வனராஜா அண்ணன் முதல் முரளி சார் அவங்க அப்பா வந்து எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ராமநாதன் சார் எனக்கு நிறைய படம், கிட்டத்தட்ட ஒரு 25 படமாக அவங்க கூட நான் பிசினஸ் பண்ணியிருப்பேன். நான் பிசினஸ் பண்ணாத இடமே கிடையாது. அவர் சொல்லியிருப்பாரு விஜய் தான் வளர்ந்தாரு, விஜய் தான் அவர் வளர்த்து விட்டாரு. அப்படி கிடையாது. எல்லாரும் அப்படி ஒரு மாயையில வாழ்றாங்க. மாயையில தான் அந்த உலகமே தப்பான வழிக்கு போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் உழைப்பு இல்லை. என் கூட இருந்த 15 பேர் எங்க இருக்காங்கன்னு கேளுங்க. அப்ப என் உழைப்பை அவமானப்படுத்துற போல இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ல போடும்போது கண்ணீர் தான் வரும் எனக்கு. அவர் இல்லைன்னா இவர் எப்படி, நான் இல்லைன்னா அவர் எப்படின்னு தான் நான் கொஸ்டின் கேட்பேன். ஆல்மா தூக்கிட்டு போனது தொடர்பாச்சதுக்கு தெரியும். பெரியண்ணா படம் எடுத்திருக்கிற அண்ணன் இவருக்கு தெரியும். ஆனா அதை யாராவது சொல்றாங்களா கமெண்ட்ல? ஏதோ நான் திடீர்னு ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்ட ஒரு கட்சி என்ன நீ தூர குப்பை தொட்டி மாதிரி தூக்கி போட்டுட்டீங்களே. நான் எங்க போறது? ஒரு சூப்பர் ஸ்டாரை உருவாக்குறது வரை உன்னை பற்றி ஒரு மைனஸ் எங்கேயாவது வந்துதான்? அதுவரை நான் காப்பாற்றணும் செய்ய கூடாது. ஏதாவது ஒரு மைனஸ். உங்க குடும்பம் பிரிச்சுதா? உங்க குடும்பத்தை கட்டி காத்தோம். நான் இருக்கிறத உங்க குடும்பம் பிரிச்சுதா? உண்மையா தானே உழைச்சோம். அந்த உண்மை தெரியாம விஷப்பாம்புகள் அங்கங்க காலும் கையை சுத்திட்டு அப்படிதான் இருக்கும். எனக்கு என் நண்பர் முரளி தெரியும். முரளி மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட வேலையும் சொல்ல மாட்டாங்க. பெரிய நடிகர் போது சொல்ல மாட்டாங்க. ஏன் சார் அப்பா எங்க போனீங்க? அப்பா இப்படியே கூடல் வேலை பார்த்துட்டு இருக்கும் எவன்டா கூட இருக்குன்னு சொல்லுவான். அவன் எவ்வளவு பெரிய துரோகியா இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வேலைக்காரன் நம்ம ஒரு வேலைக்காரன் தானே. ஆனா வேலைக்காரன் உயரக்கூடாதா? அவன் அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடாதா? ஆசைப்படக்கூடாதா? இப்ப முருகன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தா வாழ்நாள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தா சாகணுமா? அப்படி ஏதாவது நீதி சட்டங்கள் வச்சிருக்காங்க எங்கேயாவது? அப்ப நம்ம வளரக்கூடாதா? பல முறை பல விதங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்க அவரை பாருங்க இவரை பாருங்க போது எனக்கு ஒரு கை கொடுக்க ஒரு ஆள் வேணும் சார். நான் அந்த பகுதியில் ஏதாவது பண்ணணும். என் பகுதியில் நான் வாழ்ற பகுதிக்கு ஏதாவது பண்ணணும். கடவுள் வழியை விட்டுருக்காரு. கலப்பை மக்கள் இயக்கம் 25 கலையரங்கங்கள், 9 பள்ளிக்கூடங்கள், 30 குளங்களை தூர்வாரிக்கும் தனிநபரா. சொன்ன கண்ணீர் தான் வருவீங்க சார். இதுவரை நான் அதை வெளியெல்லாம் ரொம்ப சொல்லல. என் வாழ்க்கை முழுக்க அங்க போட்டிருக்கேன். நீ வேற வந்து ஊரை வந்து பாருங்க, கேளுங்க யாருக்கு. அப்ப ஒருத்தன் உழைச்சி வரத நீங்க போட மாட்டீங்க. அவன் தும்மனான் கார் அவரே திறந்துட்டாரு சார். அவர் தண்ணி பாட்டில் அவரே எடுத்து குடிக்கிறாரு சார். இதெல்லாம் நியூஸ் ஆகுது. அவர் தண்ணி பாட்டில் அவர் குடிச்சிட்டாரு சார். கார் திறந்துட்டாரு சார். இதெல்லாம் நியூஸ். ஆனா இவ்வளவு உழைச்சிருக்கான ஒரு தனிநபர் பேரோ இவ்வளவு உழைச்சிருக்காருன்னு சொல்லி அதை கையெழுத்து பண்ணலாமா பண்ணக்கூடாது? உண்மையில தானே எனக்கு எவ்வளவு உழைப்பு எவ்வளவு கஷ்டம் இருக்கு நினைச்சு பாருங்க. சும்மா வரும் பணம் தினம் தினம் ரண வேதனை ரத்த வேதனை பண்ணி என் ஒய்ஃபு இவ்வளவு ஆபரேஷன் பண்ண போறது போகக்கூடாது. டாக்டர் வந்து 6 மாசம் நீ ஓய்வு எடுக்க, 1 மாசத்துக்குள்ள நான் வெளியே வந்துட்டேன். என்னால இருக்க முடியல வீட்டுக்குள்ள. என்ன உழைச்சு பழக்கப்பட்டோம். இல்ல எல்லாம் ஈஸியா நினைப்பாங்க. அவருக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு சார், அவருக்கு என்ன சார்? அப்படி கிடையாது. உழைச்சிருக்கும். இந்த இடத்துக்கு வரணும்னா அது அவர் முரளி சார் சொன்ன உழைக்காம அப்படி இல்லை. எனக்கு தெரியும் தமிழ்குமரன் சார் சும்மா வந்துட முடியுமா? அவங்க அப்பா பேர சொல்லிட்டு மட்டும் வந்துட முடியுமா? உழைக்கிறாரு. இதுல வெற்றி தோல்வி எல்லாம் நாங்கெல்லாம் ஒரு குடும்பம் தான். முரளியும் தமிழ்குமரனும் விடியல் ராஜு வனராஜா இருக்கட்டும், இங்க இருக்கிற டிடி ராஜாவா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், இங்க இருக்கிற எல்லா சகோதரனும் எங்களுடைய சகோதரர். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச நாங்கெல்லாம் குடும்பம் தான். ஆனா பாருங்க ஒருத்தனை வாழ்க்கைக்கு 2 பேர் வந்திருக்காங்க பாருங்க. நான் யாராவது ஒருத்தர் தான் வருங்க நினைச்சேன். ஆனா பாருங்க அதுதான் அன்பு. முதல்ல அவங்க 2 பேருக்குமே கைத்தட்டு. இப்பவுமே வெற்றி தான். ஆனா அந்த மனம் இருக்கு பாருங்க. நம்மள உள்ள ஒருத்தர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லி வாழ்த்து வந்திருக்காங்க. கடைசி ரொம்ப சலிப்பு சார் வந்துட்டு இருக்கு. ஒரு தலைப்பயன் பண்புள்ள அதே மாதிரி என் நண்பன் விடியல் ராஜ் பாவம் அவரை உடனே எனக்காக ஹெல்ப் பண்ணி நான் வரேன் உனக்குன்னா நான் எனக்கு இன்னைக்கு கேமரசிக்க வேண்டாம். அதுவே சிவி குமார் சார் நிறைய நல்ல படம் எடுத்தார். அதாவது இது ஒரு வேற்றுமைக்குரிய இடமே கிடையாது சார். இங்க நல்ல நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. எலெக்ஷன்ல இருக்கிறவங்க இருக்காங்க.
எல்லாரும் பேரும் என்னால சொல்ல முடியல. நிறைய குடும்பங்களா வந்திருக்காங்க. எல்லாரையும் நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது எதுக்காக சொல்றேன்னா சார், மனவேதனைகள் நிறைய வலிகள் இருக்கும் சார், வெளியே சொல்ல முடியாது. எப்படி வெளியே சொல்ல முடியும்? எத்தனை துயரங்கள், எத்தனை துரோகங்கள், எத்தனை அவமானங்கள். அவர் சொன்னது உண்மைதான். பிரதமர் அவருக்கு எல்லாருக்கும் அவார்டு கொடுக்கணும்னு விஜய்க்கு கொடுக்கணும்னு நான் சொன்னது உண்மைதான். ஏன்னா சின்ன முதல்ல ஆரம்பத்துல நீங்க ஒண்ணு உச்சத்துல இருந்து ஜாடி வரலங்க. ஏன்னா மேல இருந்து ஆலய கங்கையில இருந்து குதிச்சு வந்தீங்க. அப்போ நீ ஒரு மேடையில பேசும்போது கூட நான் உச்சத்துக்கு வந்துட்டேன், யார்ட்ட இல்லாத பணமா, அந்த மிரட்டல் மாதிரியே இருக்கு பேச்சுகள்லாம். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சார்? அவங்க அப்பா பால் வாங்க கஷ்டப்பட்டிருக்காரு சார். ஒரு வீட்டை வித்தவங்க அப்படி மிரண்டு போயிட்டார் சார். முதல் படம் தோல்வி, வீட்டை வித்துருக்காங்க. அப்ப நீ பட்ட கஷ்டத்தை பத்தியே சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு இப்படி எல்லாம் என் கூட வந்து உழைச்சாங்கிறத பத்தி எங்கேயுமே சொல்ல மாட்டேன். குறை சொல்றதுக்காக இல்ல, பக்கம் வரணும். உன்னை பத்தி தும்புறாங்க, அது பண்ணாங்க, நாங்க நியூஸ் கொடுத்தோம் இல்லையா? நல்லதெல்லாம் அவரை பத்தி வந்தது இல்லையா? நீ செய்யற தவறை பத்தி வரணும். தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லப்படுகிறது. இது வந்து அவரை குறை சொல்வதற்காக, அவர்கிட்ட வந்துட்டாங்கிறதுக்காக இல்ல. அவர் வளரட்டும், அவர் எந்த இடத்துக்கும் போட்டோம். ஆனா நாங்களும் களத்தில் இருக்கிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இது ஜனநாயக நாடு, டெமோக்ரஸி. யார் தப்பு பண்ணாலும் தப்பு பண்றவங்க கூட வாழணுங்கிறது அவசியம் கிடையாது. அதனால யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் செய்ய முடியும். அவங்க உரிமையில தலையிட முடியாது. ஆனால் நீங்க சரியாக பயணப்படவில்லை என்றால் களத்தில் நாங்களும் இறங்கி போராடுவோம் என்பதுதான் உண்மை. இதுக்கு சண்டைக்கு சச்சரவுகள் இல்லை. எனக்கும் உரிமை இருக்கிறது. நானும் இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை. இந்த நாட்டில் உள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு. எப்படி வனராஜாவுக்கு இருக்கோ அதே போல எல்லாருக்கும் இருக்கு. இங்க கிளாஸ்மேட் ஜோசப் சந்திரன் வந்திருக்கான். முதல் படம் பண்றாங்க பாந்தா பரமசிவம். ரொம்ப கஷ்டம். ஒரு பிஆர் எப்படி பண்ண முடியும்? வந்தவன 10 லட்சம் ரூபாய் எடுத்து போடுறான். அவன் வெளிநாட்டுல இருக்கிறான். அப்ப அவ்வளவு அவனை போய் கிண்டல் பண்ணிருக்காங்க. ஏன்னா நீ போய் இப்படி 10 லட்சம் ரூபாய் போயிட்டு சொல்லுங்க, சினிமாக்காரனை நம்பி போடுறீ அப்படின்னு. இல்ல, அவன் சொல்லியிருக்கான் பாருங்க வார்த்தை. செல்வகுமாரை பத்தி எனக்கு தெரியும். நான் அவன் 6 வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்துறாரு. ஒரே கிளாஸ்மேட் ஒன்னா. இது எதுக்கு தெரியும்னா சொல்றான், வந்திருக்கான் மேடையில. நாங்க ரெண்டும் ஒன்னா படிச்சு வளர்ந்துருக்கோம், ஒன்னா இருந்திருக்கோம். அவனை பத்தி எனக்கு தெரியும். செல்வகுமார் தோக்க மாட்டான். அப்படி அவன் தோத்தா கூட நானும் தோத்துட்டு போறடா. அப்ப அவன் லாஸ்ட் தான். ஆனா இன்னைக்கு மேடையில வந்து இருக்கிறான், எனக்கு ஒண்ணுன்னா வந்து இருக்கிறான். அதுதான் நட்பு. நம்ம அவனை விட்டு கொடுக்க மாட்டோம், அவனும் என்ன விட்டு கொடுக்க மாட்டான். அதே போல தான் இருக்கிறவங்க மேடையில இருக்கட்டும், விடியல் ராஜா இருக்கட்டும், சிவிகுமார் சார், முரளி சார் இருக்காரு. எவ்வளவு வேலை இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க. தமிழ்குமாரனுக்கு எவ்வளவு வேலை இருக்கும். ஆனாலும் அந்த வேலைகளை விட்டீங்கன்னா பெரிய ஒரு எலெக்ஷன் சந்திக்கிறாங்க. அதை விட்டுட்டு ஆராய்ச்சி பாருங்க. உண்மையிலே அவங்களுக்கு எனக்கு மனசார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல தம்பி கடலூர்ல இருந்து வந்திருக்காரு. அவர் ஒரு பெரிய எனக்கு ஒரு 2 வார்த்தை வாழ்த்தி பேசணும்னு சொன்னாரு. கண்டிப்பா வாங்க சொன்னாங்க. என் நண்பன் சிஎன் ராஜா, முருகன் சார் அடிதடின்னு சொல்லுவாங்கப்பா. அவர் நல்ல படம் எடுத்திருக்காரு, நடிகன் ஒரு படம் எடுத்திருக்காரு. எப்போ பார்த்தாலும் அடிதடி, ஏதோ சண்டை சச்சரவு அவர் விடுற மாதிரி அடிதடி முருகன் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி சிஎன் ராஜா ஒரு பொதுநலன் கருதி ஒரு நல்ல படம் எடுத்த டைரக்டர். என்னுடைய கூட இருக்கிற அன்னையில இருந்து கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு துணைத் தலைவர் அவர் தான். ஒரு லைன்ஸ் கிளப், பெரிய மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கிறாரு. கண்ணாடியில கூட ஆப்டிக்கல் கடை வச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு வர ஒரு பணி பாருங்க பின்னால்தான் இருப்பாரு. அதுதான் அந்த பணி. நம்ம பிடி செல்வகுமார் அவர் வளரணும். வளர வளர ஒரு நாள் கூட பொறாமப்பட்டே கிடையாது. இப்படி எனக்கு ஒரு 10 பேர் இருக்கு. நல்லா பத்திரிகை பாலன் சொல்லி ஆகணும். பாலன்லாம் எத்தனை பேர் எல்லாருக்கும் பிடிக்காது இல்லையா? இப்ப என் வளர்ச்சி எல்லா பத்திரிகையாளர்களும் பிடிக்குமா? என் வளர்ச்சி என் கூட இருந்தவங்களுக்கு பிடிக்காதனாலதான் யாரு இன்கம் டாக்ஸ்ல போட்டு விட்டதே என் கூட இருந்தவன். எங்க ரைட்ல நான் தவிச்சு சாகட்டும் அப்படின்ட்டு, இதோட அவனை சோழியை முடிச்சிடலான்ட்டு. உண்மை சார். ரைடு முடிஞ்ச போய் என் வீட்டுல ஒண்ணு இல்ல, புலிப்படம் நாளைக்கு நீ சின்ன பண்ணலாம் ரைடு. இப்ப சொல்லக்கூடாது, மறைக்கணும், எதுவுமே வெளியே தெரியும் அப்படிலாம் கிடையாது. என் குமரல் தெரியணும். எப்படி சார் இந்த ஒரு படத்துல நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம்? கடவுளை ஒரு வழி தந்துட்டே. பத்திரிகையாளனா கஷ்டப்பட்டேன். எம்ஐடி வட்டியில போனேன், எவ்வளவு அசிங்கத்தை படுத்தேன். ஒவ்வொரு ஆபீஸ்ல போய் விளம்பரம் கேட்க போய் நிற்பேன். இவ்வளவு அசிங்கத்தெல்லாம் தாண்டி ஒரு பெரிய படம் கிடைச்சிச்சு, இதோட நம்ம வாழ்க்கை செட்டில் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கூட இருக்க சகினிக்குள்ள குள்ளநெறிகள் ரகம் பிடி செல்வகுமார் எப்படி அவருக்கு படம் பார்த்தா எப்படி இவ்வளவு பெரிய படம் எடுக்கலாம் போட்டு விட்டதே கூட அந்த கூட இருக்கிற ஒரு 10 பேர் வேலை பார்க்கறவங்க. இதை நான் சொல்லல சார். நைட் அந்த ஆட்கள்லாம் கண்ணீர் விட்டு என் வீட்டுல ஒண்ணுமே இல்லை, என் வீட்டெல்லாம் பார்த்துட்டு கண்ணீர் விட்டுட்டு டீ குடிச்சிட்டு சொல்றாங்க, கவனமா இருக்கு சார், உங்களை பத்தி போட்டு விட்டதே உங்க ஆபீஸ்ல உள்ளவங்க தான், விஜய் கூட இருக்கவங்க தான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு துரோக கும்பல் கூட அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. புள்ள நல்லபாமும் சாரப்பாமும் கருணாமல் இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் நினைச்சுக்கிற நம்ம உச்ச நிறைவேறுக்குமே நிரந்தரம் கிடையாது. அது புருஸ்லியா இருக்கட்டும், அது ஜாக்கி சானா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆழ்த்தாது பாகவதர், அவரை விட ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா தங்க தட்டுல குடிச்ச தங்க டம்ளர்ல தண்ணி குடிக்கிறாரு, தங்கத்திலே வாழ்ந்தவர். அவருக்கே ஒரு பிச்சை எடுத்துதான் சாகுறாரு சார்.
வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க நான் உச்சத்துக்கு உன் கூட உனக்கு உழைச்சவங்க எத்தனை பேர் இருக்கா? ஒரு வார்த்தை அவன் மேடையில சொல்ல முடியல. ஒரு விக்ரமன் பூய வணக்கம் சொல்லணும் சார். நான் பார்த்திருக்கேன் பூய வணக்காக அவன் படம் எப்படி பிரசாந்துக்கு போன படம் உனக்கு கிடைச்சது. அந்த ரகசியங்கள் எங்களுக்கு தெரியும், ரகசியங்களை சொல்ல முடியாது. சூப்பர் கூட்டம் அவன் நான் டீ குடிச்சிட்டு இருப்பான் நைட்டுனா நம்ம பத்திரிகையாளர் ஜெமினி சினிமால இருக்கனால அண்ணனுக்கு தெரியும். நான் நைட்டு அப்படின்னா அவர் பழமுதிர் சோலை அவர் ஆபீஸ்ல போய் உட்காருவேன். இந்த கதையை கேட்டதும் அப்படியே ஜக்காய் போய் நிற்கிறோம். எஸ்எஸ்சிக்கு உடனே அடிக்கிறேன் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறக்கா சொல்ல ஏதோ விஜய் பிடி சிவகுமார் ஏதோ அள்ளிட்டு வந்துட்டாரு போயிட்டாரு நீங்க நினைக்க கூடாது. என்ன பாடுகள்லாம் பட்டுன்னு எனக்கு தெரியணும். சந்திரசேகர் சொன்னோம்னா அவர் வாராரு. அவர் சொல்றது ஒருத்தர் வேணும் இல்ல, இந்த விஷயத்த சொல்றது ஒரு ஆள் வேணுமா வேண்டாமா சார்? அதெல்லாம் நாங்க அவருக்கு கஷ்டப்படும் நேரத்தில் நாங்கெல்லாம் இருந்தோம் சார். ஆனா அவர் மறந்துட்டார். ஏன்னா அவர் எங்கேயோ போயிட்டார். அது உண்மைதான். ஆனா எங்கேயோ போனாலும் எல்லாத்தையும் நன்றி மறந்தால், அத யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதையை மறந்தால் கண்டிப்பா இனி எங்க வந்தியோ போனியோ அதே இடத்துக்கு கீழே வர வேண்டிய இருக்கும். அது காலத்தின் கட்ட கர்மா. அது கர்மா. என் நண்பர் மோகன் பாபு சார் அவருக்கு பார்த்து அவர் நான் 20 ஏக்கர்ல ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன்னு சொன்னார். அந்த வீட்டை கூட நான் பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சு வீடு அப்படி கட்டிட்டு இருக்காரு. அந்த உள்ளுக்குள்ள போக முடியாது, பெரிய வேன் எடுத்துதான் சுத்த முடியும். ஆனால் அவ்வளவு பெரிய வீடை கட்டி முடிக்கிறாரு. அந்த வீட்டுல அவரால் இன்னைக்கு இருக்க முடியல. கேஸ் பையங்க பெண்ணுங்க எல்லாம் கேஸ் போட்டு இன்னைக்கு அந்த வீட்டுல வாழ முடியல. சரத்பாபு சார் எனக்கு நம்பர், அவர் திடீர்னு இறந்து போனாரு. அவர் ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு வீடு கட்டுறாரு. செதுக்கி சம்பாத்தியத்தை எல்லாம் அந்த வீட்டுக்காக கட்டுறாரு. அந்த வீட்டுக்குள்ள அவர் குடி போக முடியல சார், இறந்து போயிட்டார் சார். இதுதான் வாழ்க்கையின் நிஜம், உண்மை. இதை புரிஞ்சுக்கிடாதவங்க அந்த ஆடுறாங்க பாருங்க, நிறை குடம் என்னைக்கு தரும்ப குறை குடம் தழும்பிக்கிட்டே இருக்க முடியா. நான் அப்படி சிஎம் சார் மோதுமா சார் சும்மா இருக்காரு. அவர் பக்கத்துல பாவம் உனக்கு விட்டுட்டு இருக்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு சும்மா இருக்கவங்கள அவர் பாருங்க. ஆதவ அர்ஜுனாங்கிற யார் எங்க இருந்து வந்தவன் அவன் எல்லாம் மோதுற அளவுக்கு நீங்க மோதிப்பா முட்டிப்பா நான் ரெடியா இருக்கிறேன். சும்மா பிஜேபி முட்டிப்பாருங்கிறான். அவர் நினைச்ச ஒரு நிமிஷத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்னு தெரியும் சார். நீ எந்த இடத்துல இருந்து வந்திருக்கா, நீ யாருமே இல்லை. நீ இதை எதுக்காக சொல்றேன், எப்படிப்பட்ட திருட்டு கும்பல் உள்ள வந்திருக்குங்கிறக்காக சொல்றேன். நீ மோதி பாரு, இளைஞர்கள் அவன் வீட்டுக்கு வருவாங்க. அடுத்த வந்து சொல்றான் மாணவர்கள் வருவாங்க. பயில மாணவர்கள்லாம் வந்து படிக்கணும், அவன் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும். வறுமையிலே கஷ்டத்திலே விவசாய பிள்ளைங்க காலேஜ் போயிட்டு இருக்க மாணவர்கள் அவன் வீட்டுக்கு வருவாங்க. மாணவருக்கு நீ என்ன செய்திருக்க அவங்க வரக்கு? அப்போ தவறான வழிகள், தவறான சிந்தனை, ஃபேக் ஐடி, தவறான நியூஸ்கள். 40 லட்சம் பேர் டிக்கெட் போட்டாங்களாம் வெளிநாட்டுல இருந்து வரக்கு. 40 லட்சம் பேர் எப்படி வர முடியும்? டிக்கெட் எப்படி போட முடியும்? தப்பா நியூஸ்களை போட்டு நீ உண்மை ஓட. ஒரு சின்ன விஷயம் சொன்ன சார், எதுக்குன்னா இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அப்ப இருந்ததுனால சார் கன்னியாகுமரி இது செங்கல்பட்டுல இருந்து கன்னியாகுமரி வர நம்ம பண்ண முடியும். அவ்வளவு ஆறுகளையும் சுத்தம் பண்ணுவோம் சார். அவ்வளவு குளங்களையும் கடைநடை மடைகள்லாம் ஃபுல்லா என்எஸ்எஸ் நேஷனல் சர்வீஸ் பண்றவங்க சமூக ஆர்வலர்கள் நம்ம தொண்டர்கள் வச்சு பண்ணலாம் சார். பண்ணிடலாம். மொத்தம் 12 கோடி தான் பட்ஜெட். சேல் படுத்துவோம் சார். நீ சொன்ன எவனுக்கு அது காது கேட்கல. நீ சேலே பண்ண மாட்ட. ஒரு விவசாயிகள்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கல, நீர் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கலாம். திட்டங்கள் கொடுக்க இருக்க செய்யவும் முடியும் சார். ஆனா அதை செய்ய மாட்டான். சும்மா வந்துருவேன், நான் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன். என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு வரை என்ன செய்திருக்கீங்க? 42 பேர் செத்தவங்க எப்படி போய் அப்படி அடிச்சு 100 மைல் ஸ்பீட்ல ஓடுறீங்க? அவ்வளவுதான் தெரியும். நானா இருந்திருப்ப சொல்லியிருக்கேன் சார், ஏதோ வார்த்தை சொன்னேன் சார். அங்கே நில்லுங்க சார். உசுறு என்ன தேடி வந்தவன் ஒரு உயிர் போறாரு, உயிர் போற நமக்கு இல்ல. அங்க நின்று அந்த உயிரை காப்பாத்துக்கு அத்தனை ஒரு நின்றோம். பைக்கை போ காரை இதை போட்டுட்டு 42 இறந்த பிறகு எவன் சொல்றீங்க அடிச்சு ஓடுறாரு. நான் அந்த இடத்துல இருந்து போங்க, நான் மேனேஜரா இருந்திருப்போம் சார். இருப்போம் உயிர் என் மசருக்கு சமன் சொல்லுங்க சார். என் தமிழனம் என்னை தேடி வந்த என் ரசிகர்கள், என் தொண்டர்கள், அவர்கள் உயிருக்கு முன்னால் என் உயிர் அது உயிரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருங்க சார், ஒரு ரூமா போட்டுருக்காங்க, இருப்பான் சார். நான் சொல்லியிருப்பேன் சார். அதுதான் நிஜம். அப்படிதான் இருக்கணும். நீங்க எங்க போனீங்கன்னே தெரியாது. ஆனா நான் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் நிற்பேன். ஒருத்தர் போடுறான் நீ கிழிப்பா அப்படின்ட்டு ஒருத்தர் போட்டிருக்கான். ஒரு நீங்க அதை பார்த்திருப்பீங்க, வீடியோ தனித்தனியா போடுறாங்க இல்லையா? அதெல்லாம் இதுல எதுக்கு சொல்றேன்னா சார், செய்யாததை நான் சொல்லக்கூடாது. நீ ஏதாவது செய்து காட்டு. ஒரு 10 பேரை வாழ வச்சு காட்டு. நான் என்னோட 25 பேரை வாழ வச்சிருக்கேன் சார். இங்க ஒரு 100 பேரை வாழ வச்சிருக்கேன் சார். அப்புறம் வெறும் பேரோட வேணா சொல்றேன். நான் பிஆர்ஓ தான் சார். விஜய் மாதிரி பெரிய ஆளு கிடையாது. ஆனால் வாழ வைத்திருக்கிறேன். நீங்க எங்க ஊர்ல அவ்வளவு லிஸ்ட் சொல்றேன். நந்தகுமாருக்கு தெரியும், இப்ப பேசினார் சிவகாக்கு தெரியும்.
எதாவது 10 வரை வாழ வைங்க சார், 10 வரை உயர்த்துங்க சார். இப்ப எம்ஜிஆர் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, எம்ஜிஆருக்கு இப்படிதான் பிரச்சனை வந்து, எம்ஜிஆர் நீங்க ஒண்ணா 2.5 வயசுல அப்பா இழந்தவன், அனாதே வந்து நின்னவன், தெருவா அலைஞ்சவன். அனாதை மட்டும் இல்ல சார், கஞ்சிக்கு சாப்பாடு படியிலாம பிச்சை எடுத்திருக்கிறாரு. பிச்சை படிச்சாதான் தெரியும். ஓடிச்சிருக்காரு சார். நாடக நடிகரா 10 வருஷம், ஜூனியர் ஆர்டிஸ்டா சும்மா ராமர் வேடல பிள்ளை அம்பு விடுறதெல்லாம் வரும், அதெல்லாம் பாத்துங்க படங்கள்ல. எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டங்கள். எத்தனை ஒரு வீட்டுல சமையல் பண்ண ஒரு ஆளு சொல்றாங்க, அம்மா மெஸ் இன்னைக்கு 3 ஹோட்டல் வச்சு கொடுத்துருக்காரு சார். சமையல்காரனை கூட அவனுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை, டிரைவருக்கு என்ன தேவை, கூட இருந்த அடியாருக்கு என்ன தேவை எனக்கு தெரியும். சத்யபாமா அவர் பேர் என்ன, ஜேபிஆர். எத்தனை காலேஜ் வச்சு, அதுவும் தலைவன். கூட இருக்கவன் அழகு கடை, கூட இருக்கவன் துரத்தி விட்டு அவன் மேல பழிய போட்டு அசிங்கப்படுத்தி, தப்பு பண்ணா கூட நல்ல தலைவன் என்ன சார் செய்வான், அவனை மன்னித்து விடுவான் சார். மன்னித்து இப்படி பண்ணாத, இல்ல அவனை கௌரவமா வெளியே தள்ளுவான். நான் பாருங்க, ஒரு பையன் இப்ப எதுக்காக இவ்வளவு பேசுறேன்னா, அவரு கூட 15 வருஷமா இருக்கிறான் சார். செல்வம்னு ஒரு பையன், நீங்க பார்த்துருப்பீங்க. உதவியாளர் கொடை பிடிக்கிறது, ஜூஸ் கொடுக்கிறது, தண்ணி கொடுக்கிறது, அவருக்கு ஒண்ணு போய் காலை கழுவி விடுறது, அத்தனை உதவிகளையும் செய்த ஒரு பையன் அவரை வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. ஏதோ பிரச்சனை எல்லாருக்கும் வரும் சார். எல்லாரும் தப்பு பண்ணணும். தப்பு பண்ணாம இருக்கீங்க. நம்ம ராமரோ ஸ்ரீராமரோ காந்தியடிகளோ கிடையாது. தவறுகளை சரி பண்ணி கொடுக்கணும் சார். அதான் தலைவர். இப்ப அந்த பையன் வந்து நீங்க நடு ரோட்ல இருக்கா, வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. அவனுக்கு ஏதாவது செய்யலாம்ல. உச்சத்துல இருக்கிறான். எங்க இருக்கே, உச்சத்துல இருக்கீங்க. கோடிகள் பல கோடி, 250 கோடிங்க, 300 கோடிங்கிறீங்க. ஏன் அவனுக்கு ஒரு 5-10 லட்சம் கொடுக்கல என்ன சார் இருக்கு? அதனால தலைவன் உன்கிட்ட இருக்கு, இல்லாம நீ கொடுக்க வேண்டாம். நான் கொடுக்குறேன். அந்த பாவம் அங்கதான் வந்திருக்கான், ஆபரேஷன் பண்ணிட்டு அவனால முடியாம எவ்வளோ லெட்டர்ஸ் இதை கொடுத்துருக்கான். நான் திரும்ப திரும்ப அவன்கிட்ட கேட்டப்ப அவர் உதவியை கேட்டுப்பாரு. தரல நான் வாங்க அப்படின்னு சொன்னேன். என்னுடைய முதல் தவணையாக அந்த பையன் ஒரு அவருடைய உதவியாளர் கூட பிடிச்சு அவனுக்கு சொல்லுவோம். நீங்க பார்த்துருப்பீங்க யூடியூப்ல எல்லாம். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய உதவியாக 50,000 பொழுது கையில் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். கையில் கொடுக்கிறேன், உங்கள் முன்னரே கொடுக்கிறேன். எல்லாம் முன்ன தெரியணும் சார். அதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்ணட்டும். இந்த விஷயம் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். உதவி செய். அவன் அவமானப்பட்டு கேவலப்பட்டு இருக்கான். இன்னைக்கு செத்து சூசைட் பண்றதுக்கு அட்டன் பண்ணிருக்கான் சார்.